சிலர் 1 ஏக்கருக்கு கடன் பெறலாம், சிலர் 2 ஏக்கருக்கு கடன் பெறலாம். பயிர்களுக்கு பயிர் கடன் தொகை வேறுபடும். எனவே சிறு குறு விவசாயிகளிடையே பாகுபாடு பார்ப்பது சரியல்ல. உதாரணமாக 75,000 கடன் பெற்ற ஒரு சிறு விவசாயிக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் 80,000 ரூபாய் கடன் பெற்ற ஒரு சிறு விவசாயிக்கு 35,000 தான் கிடைக்கும். இந்த பாகுபாடு தவிர்க்கப்பட வேண்டும். முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் என எதிர்பார்த்த சிறு குறு விவசாயிகள் இன்று கடனை கட்ட முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். எந்த போராட்டம் செய்தும் பலனில்லை. எனவே தேர்தல் அறிவிப்பில் கூறியபடி முழு கடனையும் தள்ளுபடி செய்யுங்கள் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சீர்திருத்தங்களுக்கும் வித்திட்டவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சமூகத்தில் சதிகளாலும் சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை அன்பு கரம் கொண்டு அரவணைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். விவசாயிகளின் உணர்வுகளை உணர்ந்து செயல்பட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 1981 சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் முதன்முதலாக அளித்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில்தான் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் விவசாயிகளின் மும்முனை மின்சாரம் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு ஷிப்ட் முறையில் மட்டுமே விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு மீண்டும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி மற்றும் அதன் கிளையாறுகள் மாசுபடுவதை மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி திட்டம் மீண்டும் செயல்படுத்த வேண்டும். குடிமராமத்து திட்டத்தில் 1133 கோடியில் 5586 ஏரிகள் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டது. 2016 12.02 லட்சம் சிறு குறு விவசாயிகளுக்கு 5318.73 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 16.43 லட்சம் விவசாயிகளுக்கு 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1652 கோடியில் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி செய்து தரப்பட்டது. 2017 2,247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியில்தான் தமிழகம் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் பெற்று மத்திய அரசின் உயரிய விருதான கிருஷி கர்மான் விருதை தொடர்ந்து 6 ஆண்டுகள் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை இம்மாமன்றத்திலே பெருமையோடு பதிவு செய்கிறேன். 565 கோடியில் 100 வறண்ட ஏரிகளுக்கு சரபங்கா திட்டத்தின் மூலம் 4,238 ஏக்கர் நிலங்கள் பாஸ் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது காவேரி காப்பாளன் அண்ணன் எடப்பாடியார் தான். இப்படி எண்ணற்ற சாதனைகள். எண்ண வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் வைர வரிகளுக்கு ஏற்ப மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வேளாண்மையில் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி மானாவாரி நிலம் மேம்பாட்டு இயக்கம், பயிர் காப்பீட்டு திட்டம், மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, தென்னை வளர்ச்சி மேம்பாடு, மாற்றுப்பயிர் சாகுபடி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, மரம் வளர்ப்பு திட்டம், விவசாயிகளுக்கு பரிசு, சிறுதானிய இயக்கம், பயிர் பெருக்க திட்டம், ஒருங்கிணைந்த பண்ணையம், நீடித்த பருத்தி சாகுபடி, சீர்மிகு நெல் சாகுபடி, எண்ணெய் வித்துக்கள் பயிர் பெருக்க உற்பத்தி திட்டம், மின்னணு வேளாண்மை திட்டம், கண்காட்சிகள், பயிர்களில் பூச்சி நோயை கட்டுப்படுத்த மானியம், வேளாண் தொழில் முனைவோர் உருவாக்கப்படுதல், கரும்பு மேம்பாடு திட்டம், தோட்டக்கலை துறையின் மூலம் சொட்டு நீர் பாசனம், மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம், ஊடுபயிர் சாகுபடி ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பம், நுண்ணீர் பாசன திட்டம், தேன் தொகுப்புகள் உருவாக்குதல், மலர் சாகுபடி, காய்கறி சாகுபடி, மாடி காய்கறி தோட்டம், பனை மேம்பாட்டு இயக்கம், மரபணு வங்கி, மூலிகை தோட்டங்கள், வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக வேளாண்மையை இயந்திரமயமாக்குதல், மானியத்தில் மின் மோட்டார்கள், சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார்கள், பசுமை குடில்கள், தார்ப்பாய்கள் வழங்குதல், பண்ணை குட்டைகள் அமைத்தல்,
உழவர் பாதுகாப்பு திட்டம், உணவு பூங்காக்கள், மண்வள பாதுகாப்பு, உயிர்ம வேளாண்மை, பசுந்தாள் உரம் பயிரிடல், மண்புழு உரம் தயாரித்தல், மண்ணில் வளங்காக்க மண் பரிசோதனை முகாம்கள் என மகத்தான திட்டங்களை வேளாண் பெருமக்கள் பயன்பெற தந்தார்கள். இந்த திட்டங்களையே வெற்றி திட்டங்கள் என இந்த அரசு ஸ்டிக்கர் ஒட்டி நிதிநிலை அறிக்கையை மீண்டும் தமிழகத்திலே அறிவித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இது கல்வித்துறையின் கட்டமைப்பையே சிதைப்பது போல் உள்ளது. மாற்றம் மாற்றம் என்று சொன்னீர்களே, அது பெயர் மாற்றம் தானா? மாண்புமிகு அம்மா அவர்களின் தாலிக்கு தங்கம் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அண்ணன் சீர்திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களின் பசுமை வீடு திட்டம் கிரீன் ஹவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி வீடு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அம்மாவின் ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியிலும் மற்றும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மடிக்கணினி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அண்ணன் எடப்பாடியார் ஆகியோரின் ஆட்சியில் வழங்கப்பட்ட மகளிர்களுக்கான விலையில்லா ஆடுகள் வழங்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது என்பது எடுத்து அவைக்குள் நீக்கப்படும். மாண்புமிகு அம்மா மாண்புமிகு எடப்பாடியார் ஆகியோர் ஆட்சியில் வழங்கப்பட்ட விளக்கம் சொல்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல திட்டங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அரசும் அந்தந்த அரசு வந்தவுடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தான். பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதுக்கு நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டங்கள் புது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அது செயல்படுத்தி வருகிறது. ஸ்டிக்கர் என்பது யாருக்காக முதலில் அந்த வார்த்தை உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். ஸ்டிக்கர் என்ற வார்த்தை யாருக்காக உருவானது, எப்படி உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள். தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ளோம். நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டிக்கர் என்பது அன்பார்லிமெண்டரி வேர்டு அல்ல. யூசுவலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இல்லைங்க, அது எப்படி இல்லை, ஸ்டிக்கர் என்பது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் திருப்பி சொல்லி பாருங்க. முன்னால் வந்த திட்டங்களுக்கு அதே திட்டத்தை உங்கள் பெயரால் ஸ்டிக்கர் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய திட்டத்தை அவங்க எடுத்துக்கொண்டதாக காட்டுறாங்கன்ற ஒரு தவறான இம்ப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சிட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள்
அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றுதான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போல தான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி யாருமே ஒதுக்கன்ட்டு அண்ணா திமுக ஆட்சியில் 2018 எங்களுடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறதுக்கு தனியா நிதி ஒதுக்கி இருக்குது. அரசு அந்த நிதியை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே அம்மா உணவகத்தை நான் அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக ஆட்சி அமைச்சர் அவர்கள் தவறான தகவலை 8 ஆண்டு காலம் இந்த துறையில அமைச்சராக இருந்தவர். நாங்கள் அதற்கு பிறகு அமைச்சராக வந்திருக்கிறோம். இன்று வரை அரசு தனி நிதி உதவி அம்மா உணவுக்கு தரப்படவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மாவுடைய உணவகம், அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு. செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் உங்களுக்குள்ள குறுக்க பேசிக்க வேணாம். உங்களுக்குள்ள மாண்புமிகு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை, புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியாளர் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்கள் புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க, அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைக்கிள் அந்த அம்மாவோட அந்த சிஎம்மோட பேர் இருந்துச்சு, விலையில்லான்னு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தலைவரோட பெயரோ அவருடைய முகமோ எந்த திட்டத்திலேயாவது போட்டிருக்கா? மக்கள் வரி பணத்தில் இருந்து எடுத்து செலவு செய்கிற எந்த ஒரு திட்டத்திலையும் கழக தலைவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ சொல்றேன் ஐயா 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 ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம்
இருங்க இருங்க இருங்க. இங்கே பார்த்து பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா நம்ம முதல் முறையா ஆட்சி அமைச்சு இங்க வந்து அமைச்சரவையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பள்ளி அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தலைமை ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறுவாங்க. அந்த மாண்பே வந்து கெட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்தும் நாங்கள் அமைதியாக தான் அமர்ந்து இருக்கின்றோம். இல்லை எதுவும் உட்காருங்க, மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, எதுவும் கெட்டு போகவில்லை. எதுவும் செம்மையாக சுவையாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இப்போது நன்றாக நடக்கிறது என்பதோடு இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறோம். அடுத்து பேச வேண்டிய உறுப்பினர் சுருக்கமாக முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை நிதியமைச்சர், மாண்பு நிதியமைச்சர், ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்பு நிதியமைச்சர், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. அது நிதி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜென்ரலாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அது ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல், இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024-25 அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 44,042 ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட்டில். ரிவைஸ் எஸ்டிமேட்டில் வர பார்த்து 40,041, 412. ஆக்சுவல்ஸ் 38,759. அப்போது 2024-25 வந்து 44,042 பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ் எஸ்டிமேட்டில் 40,412, ஆக்சுவல்ஸில் 38,759 குறைஞ்சிருக்கு 24-25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25-26 46,766 பட்ஜெட் எஸ்டிமேட்டில். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் அதே ஆண்டில் 43,192. ஆக்சுவல்ஸ் வர பார்த்து 42,351. அப்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டில் தாக்கல் பண்ணுறது ஒன்றும், ஆக்சுவல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நம்ம தாக்கல் பண்ணதில் அதே இந்த 26-27 ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணதில் 26-27 நான் சேலரி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்டு போனதில் 8,176. ஆனால் நாங்கள் தாக்கல் பண்ணது இப்போ ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் நான் சேலரி ஐட்டம்ஸில் 8,203. ஸோ இங்கே எங்கேயுமே குறையப்படலை, எங்கேயும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணல, காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா எங்கள் தலைவர் எப்போதுமே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை இந்த மாமன்றத்தில் நான் தெரிய விருப்பப்படுறேன். சொல்லி முடிச்சிருங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயர்களிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களும் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் மக்கள் உள்ளங்களிலே இருந்து அகற்ற முடியாது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அறிக்கையில் வேளாண்மைத்துறை அறிக்கையில் உள்ள பல திட்டங்களுக்கு அதற்கு ஒதுக்கிய நிதியை கொண்டு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியே. உதாரணமாக, திரவ உரம் ஊட்டச்சத்து பயன்படுத்துவதை ஊக்குவிக்க ரூபாய் 4.5 கோடி, ஆங்காங்கே விவசாயத்தை ஊக்குவிக்க ரூபாய் 8 கோடி, உழவர் நுண்ணறிவு திட்டத்திற்கு ரூபாய் 2 கோடி, சிறுதானிய மேம்பாட்டிற்கு ரூபாய் 7.61 கோடி, தார்பாய்கள் வழங்க ரூபாய் 10 கோடி, கரும்பு சாகுபடி ஊக்குவிக்க ரூபாய் 9.36 கோடி, பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கு ரூபாய் 2.10 கோடி, சாமந்தி சாகுபடி ரூபாய் 5 கோடி, உயர்ரக பயிருக்கு ரூபாய் 1.87 கோடி, புலி உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி, மருத்துவ செடிகளை ஊக்குவிக்க 1.51 கோடி, உணவு பதப்படுத்தும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2 கோடி,
இப்படி பல திட்டங்களுக்கு மிக குறைந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தற்பொழுது பயன்படுத்தப்படும் உயர் ரக விதை அளவை ஒப்பிடும் பொழுது 43,400 டன் விதைக்கு மட்டும் ஊக்கத்தொகையும் 7,730 டன் நெல் விதைக்கு மானியமும் வழங்குவது போன்றவை நோக்கத்திற்கும் செயல்முறைக்கும் பொருத்தம் இல்லாமல் உள்ளது. பல துறைகளில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஒதுக்கீட்டை சேர்த்து விவசாய பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகையை போல காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய மேலான கவனத்திற்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது. தூய சக்தி, தூய ஆட்சி, எதிலும் வெளிப்படை தன்மை என்று பேசுகின்ற நீங்கள் எதற்காக எங்களுடைய கட்சி சட்டமன்ற தலைவர் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதுபோன்று இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அதே போல நேரலை இங்கே நம்ம அமர்ந்திருக்கோம், நேரலையில் அப்படி நிறுத்தப்பட்டதா என்ற தகவல் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை உங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்திருந்தால் அல்லது நடப்பதற்கான காரணம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து அப்படிப்பட்ட தவறுகள் டெக்னிக்கலாக எப்படியா இருந்தால் அது சரி செய்யக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று காலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கர்நாடகாவில் மழை குறைவு, அணைகள் நிரம்பவில்லை என்று கர்நாடகா முதலமைச்சர் கூறியதையே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு ஒவ்வொரு முறையும் கர்நாடக அணைகளில் உள்ள நீர் இருப்பு, மழை அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்ட பின்பே இவ்வளவு தண்ணீர் மாதம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமாக அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தினந்தோறும் 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீர் கர்நாடக அணையில் இருந்து திறந்துவிடப்பட வேண்டும் என்று ஆணையம் அறிவுரை வழங்கியது. ஆனால் கர்நாடக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளாததை நம்முடைய அரசு ஏன் கண்டித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல விவசாயிகளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசி முடிச்சிருந்த பேசிட்டு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விவசாயிகளுடைய நலனுக்காக நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் வழங்குவதாக சொன்னீர்கள். கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டைகள் ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும் என்று அறிவித்தீர்கள். ஆனால் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் என்ன நடைபெற்றது என்பது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே நேரடியாக சென்று ஆய்வு செய்த பொழுது ஒரு மூட்டைக்கு 40 முதல் 60 ரூபாய் வரை கமிஷன் பெற்றதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவி நிறுவனம் வாங்கும் பாலுக்கு கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். இந்த அரசு அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் மதிப்பிலான மக்கள் நலன் காப்பீடு அட்டை வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். 2000 அம்மா மினி கிளினிக் என்ற திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 3000 மக்கள் நல மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னீர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 24 மணி நேரமும் தங்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் தமிழகமெங்கும் மின்வெட்டுதான் தொடர்கதையாக உள்ளது. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்றீர்கள், சொத்து வரி குறைக்கப்படும் என்றீர்கள், ஆதார் அட்டையை போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு உரிமை அட்டை வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் சொன்னது எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மிக அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டீங்க. இல்லை 1:30 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொன்னேன். நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கல்லை விட வலிமையானது இரும்பு, இரும்பை விட வலிமையானது நெருப்பு, நெருப்பை விட வலிமையானது நீர், நீரை விட வலிமையானது காற்று, காற்றை விட வலிமையானது மழை. அந்த மலையை போன்ற வலிமையான மனோபாவத்தையும் நெஞ்சுரத்தையும் பெற்றிருப்பவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர்களான இயக்கத்தின் தொண்டர்கள். மக்களால் நான்
மக்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தபொழுது சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கமும் ஆட்சியும் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொன்னார்கள். வாஸ்கோடகாமாவின் நம்பிக்கை புதிய நிலத்தை கண்டுபிடித்தது. கொலம்பஸின் நம்பிக்கை அவன் தாய் திரு நாட்டிற்கு புதிய நிலத்தை தந்தது. ஆயுதங்கள் இல்லாத வின்ஸ்டன் சர்ச்சிலின் நம்பிக்கை இங்கிலாந்திற்கு வெற்றியை தேடி தந்தது. பிரகலாதனின் நம்பிக்கை கடவுளை காட்டியது. கீதையின் நாயகன் கண்ணனின் நம்பிக்கை பாரத போரில் வெற்றியை பெற்று தந்தது. 28 ஆண்டு காலம் தனிமை சிறையிலே காலாகிரகத்திலே வைத்து பூட்டப்பட்ட நெல்சன் மண்டோலாவின் நம்பிக்கை தென்னாப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை தேடி தந்தது. செகுவேரா பிடல் குயஸ்டாவின் நம்பிக்கை ஆதிக்க கொடியை அத்துமீறி படக்க விட வேண்டும் என்று துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தோல்வியை தந்து ஆண்டாண்டு காலமாக அடிமையாக கிடந்த கியூபாவிற்கு வெற்றியை தேடி தந்தது. அதுபோல தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சருடைய உரையுடைய ஒரு குறிப்பை இங்கு பதிவு செய்தார். அவருடைய விளக்கம் என்னன்னா, கர்நாடகம் என்ன விவாதிச்சு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் என்ன விவாதிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை தான் பதிவு பண்ணாரு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை இந்த வருடம் குறைவுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதிலையும் நாம் போராடி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய திட்டம் போராடி நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடி தான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாருங்கிறதை பதிவு பண்றோம். உறுப்பினர் என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? மைக் கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் கடைசி பெஞ்சை லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லி இங்கே எங்கேயும் தாவே போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி உட்கார்ந்து வைக்கிறீங்க. ஆமா, இல்ல நாங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? நாங்க எங்க முன்னால போய் உட்கார்ந்துக்குவோம். அதை பத்தி இல்ல. அது இல்ல அவர் சொன்னது அவைக்குழு நீக்கப்படுகிறது. இருங்க, இப்ப நீங்க பேசும்போது கூட தான் இப்ப தப்பா பேச நீக்கிறோம். அவர் சொன்ன கருத்து அவைக்குழு நீக்கப்படுகிறது. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் உட்கார வச்சிருக்கோம். அசௌகரியம் என்று உடல்நலக் குறைவு காரணம் என்று அவர் கருத்து தெரிவித்த உறுப்பினருக்கு மட்டும் ஒரு 2-3 பேருக்கு இடத்தை மாற்றி கொடுத்திருக்கிறோம். மற்றபடி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படியும் எந்த சின்னத்தில் வெற்றி பெற்றார்களோ அந்த சின்னத்தின் அடிப்படையில் வரிசையாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அசைவு குறைவு உடல்நலக் குறைவு என்று சொன்னால் அந்த உறுப்பினருக்கு இடம் மாற்றி தருவதை பற்றி ஆய்வு செய்வோம்.